உடைந்த இதயத்தை குணப்படுத்துவது பற்றிய பைபிள் வசனங்கள். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 வசனம் 7. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். 1 பேதுரு அதிகாரம் 5 வசனம் 7. ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றார், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். 1 சாமுவேல் அதிகாரம் 16 வசனம் 7. நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 வசனம் 7. ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மேல்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனம் உவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். 2 கொரிந்தியர் அதிகாரம் 12 வசனம் 9. பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளை கூறியிருக்கிறார். எபிரேயர் அதிகாரம் 13 வசனம் 5. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். எசாயா அதிகாரம் 41 வசனம் 10. உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும், நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கின்றேன். எசாயா அதிகாரம் 57 வசனம் 15. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ? அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அழிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். எரேமியா அதிகாரம் 29 வசனம் 11. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் அதிகாரம் 3 வசனம் 16. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். யோவான் அதிகாரம் 14 வசனம் 1. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். யோவான் அதிகாரம் 14 வசனம் 27. என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். யோவான் அதிகாரம் 16 வசனம் 33. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். மத்தேயு அதிகாரம் 5 வசனம் 8. மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு அதிகாரம் 11 வசனம் 28.